எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க, ஸ்டாக்ல செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோவாக தான் இங்கே இருக்கும். ஸோ இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான் பண்ணப்படுகிறது தவிர்த்து இதில் ஃபைனான்ஷியல் ரிஸ்க் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தான் உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிட்ட வந்து கேட்டு ரிஸ்க் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து இதை எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்றத நாலேஜாக தான் கொடுக்குறேன். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணும்போது நீங்கள் இன்ட்ராடேக்கு வந்து பண்ண போகிறீங்களா, இல்லைனா வந்து ஒரு லாங் டைம், அதாவது லாங் டைம் அப்படின்றது வந்து மினிமம் 1 மந்த்து அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்ணேன் 1 மந்த்தில் ஒரு 10 to 15% ரிட்டர்ன் எடுக்கிறது, இல்லைனா 5 to 10% எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து பார்க்குறது பெட்டராக இருக்கும். இன்ட்ராடேல பண்ணுறது என்றைக்குமே வந்து ரிஸ்க்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஸ்டாக் வந்து நம்ம பிக் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போய் இப்போ வந்து எஸ்பிஐ ஸ்டாக், அதாவது நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து பண்ணுங்கள், இல்லைன்னா நிஃப்டி 100ல் இருக்கிற ஸ்டாக்ஸை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி 50 நிஃப்டி 100னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நிஃப்டி 500க்குள்ள வரைக்கும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு கீழே போயிட்டு ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லை ஸ்டாக்கு, பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. தயவுசெய்து இதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. ஸோ வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எஸ்பிஐ ஸ்டாக் எடுத்து போனப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்ன பண்ணுறோம், டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ இங்கேருந்து மேலே போய் அகெயின் இங்கே கரெக்ஷன் கொடுத்துருக்கு. அகெயின் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கு, ஃபுல்லாக மேலே போயிட்டு அகெயின் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அகெயின் மார்க்கெட் மேலே போயிட்டு அகெயின் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அகெயின் என்ன பண்ணுது, மார்க்கெட் மேலே மூவ் ஆன் பண்ணுது. அப்போ எஸ்பிஐ என்ன ட்ரெண்டில் இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த அப் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு இந்த அப் ட்ரெண்டு போயிட்டு ஒரு ரிவர்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு சினாரியோ வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரியாவில், அதாவது இந்த பர்டிகுலர் ஏரியாவில் மார்க்கெட் எங்கே வரைக்கும் ட்ராப் ஆகும் அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் டே டு 4 ஹவருக்கு வந்து போய்க்கிங்க. ஓகேங்களா? டேலேருந்து என்ன பண்ணுறீங்க, 4 ஹவருக்கு போயிட்டு 4 ஹவரில் மார்க்கெட் வந்து நம்ம கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎம் வந்து எடுத்துருச்சு. கரெக்டாக? ஐடிஎம் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எங்கேயுமே வந்து பிஓஐ கிடையாது. உங்களோட ஒரே ஒரு பிஓஐ எது, எஸ்பிஐயில் இந்த இடத்துல பிஓஐ. ஸோ எஸ்பிஐ வந்து நீங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது வந்து பை பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது 795 744 இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது நீங்கள் எஸ்பிஐ என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். எப்படி நம்ம பை பண்ணுவோம், ரீசன் இருக்குல்ல, எப்படி பை பண்ணுவோன்ற ரீசன் இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ 4 ஹவரில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க எஸ்பிஐ பேங்க் அப்படின்னா 4 ஹவரில் இந்த மாதிரி ட்ராப் ஆகிட்டு வரும். கரெக்டுங்களா? 4 ஹவரில் இந்த மாதிரி ட்ராப் ஆகிட்டு மார்க்கெட் அகெயின் இங்கேருந்து ஒரு ட்ராப்பு ஃபைனலாக என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஸ்சிஓபி கிரியேட் ஆகும். என்ன கிரியேட் ஆகும், எஸ்சிஓபினா என்னன்னு தெரியாதுன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பார்த்துங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபைனல் ரேஞ்ச். ஓகேவா? எஸ்சிஓபி கிரியேட் ஆனதுக்கு அப்புறம், அதாவது வந்து இந்த டே 2வது டே 3வது டே நீங்கள் 4வது டே தான் ட்ரேட் பிளான் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இவ்வளோ பெருசாக இருந்த ரேஞ்ச் வந்து இவ்வளோ சின்னதாக மாறிடுச்சு. ஓகேங்களா? அதாவது 777.30 555.65 இந்த ரேஞ்சில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பை பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுறதால நீங்கள் இந்த ஸ்டாப் லாஸ் வந்து இது வரைக்கும் வைக்கலாம். அதாவது வந்து இந்த லோ வரைக்கும் வைக்கலாம். இந்த லோ வரைக்கும் வச்சுக்கோங்க ஸ்டாப் லாஸு. இப்போ எவ்வளோன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா இந்த ஸ்டாக்கில் வந்து 50லேருந்து 53 ரூபா 55 ரூபா வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வருது. உங்களோட அல்டிமேட் டார்கெட் வந்து இந்த ஹை தான். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3% ரிட்டர்ன் கொடுக்குது. ஸோ நீங்கள் இப்போ பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் பண்ணுறோம் 1 மந்த்துக்கான பிளான். ஓகேவா? ஸோ 1 மந்த்துக்கு பிளான்ன்றதால உங்ககிட்ட இருக்கிற கேபிட்டல்லேருந்து மினிமம் நீங்கள் 2 to 5% வந்து ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா இது பண்ணுறது நம்ம லாங் டைம் பண்ணுறோம், புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் வந்து டெய்லிலாம் பண்ணுறீங்கன்னா 1%க்கு மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இது வந்து நம்ம வந்து ஓவரால் மந்த்துக்கே பண்ண போகிறோன்றதால நீங்கள் 2 to 5% ஆர் 5 to 10% நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இது ஹோல்டிங் தான் பண்ண போகிறோம்.
சரி, இப்போ ஒரு 10,000 ரூபீஸ் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு 10% நான் ரிஸ்க் எடுக்கிறேன். 10% எவ்வளோ? 1000. என்னோட லாஸ் பாயிண்ட் எவ்வளோ வருது? 1000 ரூபீஸ் லாஸ் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். என்னோட லாஸ் பாயிண்ட் எவ்வளோ? 46 ரூபா. ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ கால்குலேட்டர் ஓபன் பண்ணிட்டு நீங்க எவ்வளோ இப்போ எவ்வளோ நீங்க வந்து 1000 ரூபாய் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 1000 ரூபாவை டிவைடட் பை 46. ஸோ சாரி 1000 ரூபாய் டிவைடட் பை 46 அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா மொத்தம் நீங்க எவ்வளவு வாங்கலாம்? 21 ஸ்டாக் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 21 ஸ்டாக் இன்டு எவ்வளவு கேபிட்டல் வேணும் உங்களுக்கு? ஏன்னா நீங்க வாங்க போற ஏரியா இது. ஸோ இந்த ஏரியா தான் பை பண்ண போறீங்க இல்லையா? ஸோ வந்து இதோட பையிங் ஏரியா வந்து 778ன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 16,000 ரூபாய் வேணும். 16,338 ரூபா உங்க கிட்ட இருந்தாதான் இதை வந்து பை பண்ண முடியும். ஓகேவா? நீங்க கேபிட்டல் 1 லேக் வச்சுக்கோங்க, 2 லேக் வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரிஸ்க். நம்ம இப்போ 10,000 வைக்கும் போது இங்க 16,000 வருது. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது? இவ்வளோ ஸ்டாக்ஸை பை பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? நம்மளுக்கு கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாக்ஸை கம்மி பண்ணணும். இங்க 15 இல்ல 14 இல்ல 13 ஸ்டாக்ஸ் தான் உங்களால பை பண்ண முடியும். அதை மட்டும் பை பண்ணிட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதோட டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்மோஸ்ட் வந்து 912. ஓகேங்களா? நான் வந்து 912க்கு போச்சுன்னா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும்? உங்களுக்கு 134 ரூபா வரும். ஒரு ஸ்டாக்குக்கு 134 ரூபா இன்டூ 21 ஸ்டாக் நான் பை பண்றேன் அப்படின்னா 2814 ரூபா. 2814 ரூபா. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்க வந்து 16,000 இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 5% நீங்க ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாலும் 800 ரூபா தான். ஆனா நம்மளுக்கு எவ்வளவு வந்துச்சு? 10% நீங்க ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாலும் 1600 ரூபா. ஓகேங்களா? 134 இன்டூ 21 எவ்வளவு வந்துச்சு? 2800 ரூபா வருது. அப்ப 2800 ரூபான்றது எவ்வளவு பெர்சன்டேஜ்ன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்க வந்து 10% போட்டாலே 1600 வருது. அட்மோஸ்ட் வந்து 15% ஒரு மந்த்ல உங்களுக்கு அச்சீவ் ஆனாலுமே வந்து கண்டிப்பா எந்த பேங்க்குமே இந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு இன்ட்ராடேவா நீங்க யோசிக்காதீங்க. ஓகேங்களா? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் 1.5 மந்த்ஸுக்கு நீங்க பிளான் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும். நீங்க லாசஸை வந்து பார்க்கவே முடியாது. ரொம்ப ரேரா இருக்கும் உங்க லாசஸ். ஓகேங்களா? எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் இன்ட்ராடேல போய் மாட்டிக்கிறாங்க. இன்ட்ராடே நம்மளுக்கான கேம் கிடையாது. இன்ட்ராடே ஒரு மிடில் கிளாஸோ ஒரு நார்மல் பீப்புளுக்கான கேம் கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. இந்த இன்ட்ராடே போதையிலேருந்து வெளில வாங்க. டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இருக்கிற மொத்தமா இழந்துருவீங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸை பிளான் பண்ணிட்டு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் உங்க ரேஞ்சுக்குள்ள வருதோ அதை பை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா மட்டும்தான் ப்ராஃபிட்டபுளா இருக்க முடியும். தயவு செய்து டெய்லி சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. மாசத்துக்கு ஒரு தாட்டி சம்பாதிச்சாலும் நல்ல ஒரு ரிட்டர்ன் சம்பாதிங்க. 20%, 15%, 10% நல்ல ரிட்டர்ன் இந்த மந்த்லி. ஒரு 1 லேக் போட்டிருக்கீங்க, 20% 20,000 ரூபா ஆகுது மாசம். யார் 20,000 ரூபா கொடுப்பான்? இன்னைக்கு நிறைய பேரோட சம்பளமே 20,000 ரூபாய் தான். அப்ப நம்மளோட வர்த்து 20,000 ரூபான்னா நம்மளோட வர்த்து 1 லட்சம் ரூபா தானா? சொல்லுங்க. ஸோ தயவு செய்து இன்ட்ராடே பண்ணாதீங்க. இன்ட்ராடே பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். புரியுதுங்களா? பிளைண்டா பண்ணி நீங்க வந்து தேவையில்லாம பணத்தை இழக்காதீங்க. ஓகேங்களா? ஃபைனான்சியல் விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். தயவு செய்து இன்ட்ராடே பண்ணாதீங்க. இந்த மாதிரி பொசிஷன்லாம் ஒரு ஒன் மந்த் நீங்க பண்ணி பாருங்க. ஒரு மந்த்லி பேசிஸ்ல நீங்க பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு பாருங்க. மாசத்துக்கு 10% பண்ணுங்க. வருஷத்துக்கு என்ன ஆச்சுங்க? 120%. எந்த பேங்க் தருது உங்களுக்கு 120%? யோசிங்க. பணம் எல்லாருக்கும் நீடு தான். ஆனா அது எப்படி சம்பாதிக்கணும்ன்ற ஒரு வழி இருக்குல்ல, ஒரு வழிமுறை இருக்குல்ல அதுக்கு. இவ்வளவு நாளா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே. இப்ப ஏன் பண்ணக்கூடாது? சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ஜேர்னியை சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன ஸ்டாக்கை பிக் பண்ணுங்க. சின்ன ஸ்டாக்ல அனலைஸ் பண்ணுங்க. எந்த இடத்துல வந்தா பை பண்ணலான்றத பாருங்க. ஸ்டாக்கோடது என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, கண்டிப்பா பை ட்ரெண்டா தான் இருக்கும். செல் ட்ரெண்டா இருக்கிற ஸ்டாக் என்ன பண்ணக்கூடாது? போய் பிக்கே பண்ணக்கூடாது. நீங்க பிக் பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஓகேங்களா? எந்த ட்ரெண்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. அப் ட்ரெண்டா இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும்தான். அப் ட்ரெண்ட் கரெக்ஷனுக்கு வரும்போது நம்ம என்ன பண்றோம்? ட்ரேட் பண்றோம். கரெக்டான ஏரியால பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட்ஸ். இப்போ எஸ்பிஐ இங்க இருக்குது. நான் ப்ரோ நீங்க சொல்ற ரேஞ்சுக்குலாம் மார்க்கெட்டே வராது. நீங்க ஃபியூச்சர்ல பாருங்க வருதா இல்லையா. இது வரும்போது ட்ரேட் பண்ணுங்க. இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் கிடையாது இல்லையா? நிஃப்டி 50ல 50 ஸ்டாக் இருக்கு. ஒரு மாசத்துக்கு ஒரு ஸ்டாக் உங்களுக்கு வராது ரேஞ்சுக்கு.
உங்க ரேஞ்சுக்கு வரும்போது நீங்க பை பண்ணுங்க. உங்க ரேஞ்சுக்கு வரும்போது செல் பண்ணிடுங்க. வேலை முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? நான் ஏன் ஏன் சொல்றேன்றத புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.